வணக்கம் மக்களே, நீங்க இந்த வருஷம் நடக்க போற பிக் பாஸ் ஷோவை பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த பிக் பாஸ் ஷோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சியான செய்தி. ரொம்ப முக்கியமான விஷயமா என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? என்னது, பிக் பாஸ் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சா? அப்ப இந்த வருஷம் பிக் பாஸ் நடக்காதா? என்னங்க சொல்றீங்க? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வாக்கிங் போயிட்டு இருந்த விஜய் சேதுபதியோட தலையில அடிபட்டுருச்சா? இங்க அடிபட்டிருக்கும். இங்கதான் மெடுல் ஆப்ளைங்கட்டா இருக்கு. எது முட்டை ஆம்லேட்டா? இதான் ஆச்சு. ஒரு நியூஸுங்க, ஒரே ஒரு நியூஸ், பிக் பாஸ் வீட்டுல விபத்து நடந்துருச்சு அப்படின்னு தான் அபிஷியலா வந்துச்சு. அதுக்கு நம்ம பசங்க இந்த மாதிரிலாம் கட்டுக்கதையை கிளப்பி விட்டுட்டு இருக்கானுங்க. ஒரு கோடி நீ பார்த்த ஆமாப்ப ஒரு கோடிப்ப இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப ஒரு கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ரோ, லைஃப்ல எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த பிக் பாஸ் ஷோ பார்க்காம நான் இருக்க மாட்டேன். அந்த ஷோ வந்து அவ்வளவு எனக்கு பிடிக்கும். இந்த வருஷம் நடக்க போற பிக் பாஸ் பாக்குறதுக்கு வந்து நான் அவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட இருந்து தரமான வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. இப்ப சில பேருக்கு தோணலாம், ப்ரோ நாட்டுல 1000 பிரச்சனை இருக்கு, நீங்க என்ன ப்ரோ பிக் பாஸ் பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம சேனலுக்கும் இந்த பிக் பாஸுக்கும் ஒரு இணைப்பிரியா நட்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம சேனலை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். போன வருஷம் பிக் பாஸ் சீசனை வந்து நான் ஒவ்வொரு எபிசோடையும் நான் இன்ச்சா வச்சு செஞ்சேன் அப்படின்றது. ஸோ பிக் பாஸ் அப்படின்றது நம்ம சேனலுக்கு ஒரு கனெக்டான ஒரு விஷயம் தான். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பிக் பாஸ் வேற ஆரம்பிக்க போகுது, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு காத்திருக்கு. புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. ப்ரோ, அந்த விபத்துன்னு சொன்னீங்களா, அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பிக் பாஸ் செட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஒருத்தர் வந்து 20 அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்து அவருக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிருச்சு. ஸோ அவர் வந்து நல்லபடியா மீண்டு வரணும் அப்படின்னு வந்து நம்ம வேண்டிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வந்து நடக்கதாங்க செய்யும். ஏன்னா அப்பேற்பட்ட இந்தியன் 2 ஷூட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி 2 பேர் வந்து இறந்தாங்க. ஸோ இப்போ இந்த பிக் பாஸ் செட்ல அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அவர் வந்து நல்லபடியா மீண்டு வரணும் அப்படின்றத வந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம். என்னன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செட்டு போடுறாங்களா, அதுல வந்து இந்த விபத்து வந்து நடக்கல. இது எங்க அப்படின்னா, பிக் பாஸ் ப்ரீ ஷோ அப்படின்னு ஒன்று நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ரீ ஷோ என்னன்னா, இந்த நீயானா மாதிரி ஆப்போசிட்ல வந்து இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் இருக்காங்களா, இப்போ பிக் பாஸ் 1ல இருந்து கடைசியாக நடந்த சீசன் வரைக்கும் உள்ள போயிருப்பாங்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, அந்த கண்டஸ்டன்ட்ஸ்ல ரொம்ப நல்ல போல்டா இருந்தவங்க, மக்களுக்கு பிடிச்சவங்க, நாகாவளியில சில பேர் இருப்பாங்களா. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். யார் அந்த மங்கூஸ் மாண்டியானையா? மச்சான் ஒரு லூசுடா. இம்சே நசே எச்சே அல்பம் ஒரு கேடு கெட்ட புறம்போக்கு அவங்களெல்லாம் இல்லாம ஒரு நல்ல இவங்க வந்தா நல்லா இருக்கும், ப்ரீ ஷோக்கு இவங்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்த செலக்ட் பண்ணி வச்சு அவங்களை வந்து கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சைடு உட்காந்துப்பாங்க. இந்த சைடு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரல் ஆடியன்ஸா இருக்கலாம், ரிவ்யூவர்ஸா இருக்கலாம். அவங்கள வந்து ஏதாவது கேள்வி கேட்கற மாதிரி, இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் இத்தனை சீசன்ல ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சுல, அதை பத்தி எதாவது கேட்கலாம். இல்லைன்னா அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எப்படி அந்த ஒரு பிரச்சனை வர்றப்ப ஹேண்டில் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து கேட்கலாம் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ ஷோ நடத்துறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, எனக்கு இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா, அடாடா நம்மளால அங்க போயிட்டு கேள்வி கேட்க முடியலையே. ஐ மீன் வந்து ஒரு ரிவ்யூவராவோ இல்ல வந்து அங்க போய் உட்காந்து கேள்வி கேட்கறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அது தெரிஞ்சுட்டு நம்மளால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம். ஏன்னா யூடியூப்ல இவ்வளவு பேசுறதுனால அங்க போனேன்னா ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி விட்டுருவேன். ஆனா வந்து அதை வந்து கண்டிப்பா இதுல போட மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் டிவில டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏதோ நம்ம மனசாறுகளுக்கு நம்ம தைரியமா நம்ம மனசுல இருந்ததை கேட்டுட்டோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். பாப்பா எப்படி இருந்தாலும் என்ன மாதிரி நிறைய வச்சு செய்யறாங்க அங்க இருப்பாங்க. அவங்க கேட்கற கேள்வி அந்த ஒரு மாதிரி சண்டெல்லாம் ஆச்சு அப்படின்னா அதை வந்து டிவியில கண்டிப்பா போட மாட்டாங்க. எனக்கு ஒரு இந்த மாதிரி சான்ஸுக்கு தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஒவ்வொருத்தனையும் அப்படியே நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். பட் அது ஓகே, நடக்கல. பட் பார்ப்போம், இப்ப போற ரிவ்யூவர்ஸ் இல்ல ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து என்ன கேட்பாங்க, அதுக்கு இவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். சொல்லுங்க. இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த சீசன்ல எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள போறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஆனா வந்து யார் உள்ள போவாங்க அப்படின்றது அபிஷியலா இன்னும் அந்த விஷயம் வந்து வெளியே வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம பிக் பாஸ் பார்த்து ஃபேன், இப்போ ஆரி அர்ஜுனன்லாம் எடுத்துக்கோங்க, அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சாங்க, ஓவியா அவங்களுக்குலாம். அப்படின்றப்போ ஓகே, பிக் பாஸ் வீட்ல இவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இவங்களை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணி இருக்கு அப்படின்னா
இன்னொரு இப்ப நடக்க போற சீசன்ல அவங்க வந்து உள்ள போறாங்க அப்படின்னா ஆகா இவர் இருக்காரு, இவருக்காகவே நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஹைப் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொன்னு என்னை பொறுத்தளவுக்கு இந்த மேட்டரை விஜய் டிவி ஏன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஹைப். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இப்ப வந்து எக்ஸ் கண்டஸ்டன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து இப்படி உள்ள போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க உள்ள போறாங்களா, அவரா பயங்கரமான வராச்சே, அப்ப கண்டிப்பா இந்த சீசன் நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த போன வருஷம் பிக் பாஸ் வந்து எல்லா மக்களும் வந்து ரொம்ப வெறுத்துட்டாங்க. அது வந்து விஜய் டிவிக்கே தெரிஞ்சிருச்சு. கமல் வந்து ரெட் கார்டு கொடுக்க தெரியாம கொடுத்தது, பிரதீப் ஆண்டனியை சம்மந்தமே எல்லாம் வெளியே அனுப்பிச்சது, அப்புறம் மாயாக்கு வந்து சொம்படிச்சது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தங்காட்டிக்கு பிக் பாஸ் பாக்குறதே வந்து மக்கள் வெறுத்து ஒரு டிஆர்பியே போன டைம் கம்மியாயிருச்சு. ஸோ விஜய் டிவி என்ன யோசிச்சிருக்காங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல நமக்கு டிஆர்பி தான் முக்கியம், நிறைய பேர் பார்க்கணும், அப்பதான் வந்து இந்த பிக் பாஸ் போல போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என்ன பண்ணலாம். அப்ப மக்களுக்கு ஆல்ரெடி நடந்த சீசன்ல கண்டஸ்டன்ஸ் வந்து யார மக்கள் வந்து ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, அவங்கள வந்து உள்ள அனுப்பலாம் அப்படின்னு கூட இந்த பிளான் பண்ணிருக்கலாம். கடைசியில விஜய் டிவியோட நிலைமை எப்படி ஆயிருச்சு பாருங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம், அதாவது இத்தனை சீசன்ல நல்லா போயிட்டு இருந்து போன சீசன் கடைசியா நடந்த சீசன் வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருச்சு. அதாவது பிக் பாஸ் ஷோவே இப்படிதான்டா, இந்த மாதிரி நாதாரித்தனம் தான் பண்ணுவாங்க, யாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு கூட தெரியாம கொடுப்பாங்க, நல்லவனா இருக்கணும் வந்து கெட்டவன் சொல்லிட்டு வெளியே அனுப்புவாங்க. அப்புறம் வந்து மாயா வந்து தன்னோட இன்னர் வேற எடுத்து ஒரு பையன்ட்ட வந்து இதை மாஸ்டா யூஸ் பண்ணிக்கன்னு சொன்னாலும் அவங்க வந்து ஐயராத்து மாமிடுறதுனால அவங்களுக்கு சொம்படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சு போன வருஷம் பிரதீப் ஆண்டனி எப்ப வெளியே போனாரோ அதுக்கப்புறம் டிஆர்பி டோட்டலா டவுன் ஆயிருச்சு விஜய் டிவிக்கு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியலாம இந்த டைம் எப்படி இருந்தாலும் போன வருஷம் நடந்ததை வச்சு இப்ப பாதி பேர் பிக் பாஸ் பாக்குறதே விட்டுருப்பா, ரொம்ப ஃபேவரட்டா இருந்திருக்கும் அவனுக்கு பிக் பாஸ். ஆனா என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இது இந்த சீசன் என்ன இப்படி இருக்கு, இனிமேல் வந்து விஜய் டிவில பிக் பாஸ் நடக்கிறது எல்லாமே இப்படிதான் இருக்கும், நம்ம எதுக்கு அதை பாக்குறது அப்படின்னு நினைச்சானா என்ன தெரியல, டிஆர்பி டோட்டலா டவுன் ஆயிருச்சு. ஸோ இப்ப விஜய் டிவி என்ன பண்றாங்க, பழைய கண்டஸ்டன்ட் உள்ள அனுப்பலாம் இந்த மாதிரி. சரி ஓகே, கமல் வந்து வராது, கமலா தான் வந்து பிக் பாஸுக்கு வரல அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அதை விட்டுருங்க. சரி ஓகே என்ன பண்ணலாம், ஹைப் ஏத்தறக்கும் நமக்கு டிஆர்பி வரணும்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள அனுப்புறது, சரி வேற என்ன இந்த மாதிரி நீயான ஷோ மாதிரி ப்ரீ ஷோ பண்றது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மக்கள் பாப்பானா பார்க்க மாட்டானா அப்படின்றது எதை வச்சு இருக்கு அப்படின்னா விஜய் சேதுபதி கரெக்டா ஜட்ஜ் பண்றாரா, அண்ட் வந்து இருக்க கண்டஸ்டன்ட்ல கரெக்டா இது பண்றாங்களா, இல்ல வந்து போன வருஷம் மாதிரியே லூஸ் தனமா தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வருஷம் டிஆர்பி வராது, பிக் பாஸ் அப்படின்ற ஷோவே நாளை முன்னே நடக்காது, அதாவது எவனுமே பார்க்க மாட்டா எடுத்து மூடிட்டு போக வேண்டியதான். ஸோ இதெல்லாம் யோசிச்சுதான் விஜய் டிவி வந்து ஓகே என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணுவோம், ஏதாவது பண்ணி தேத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இந்த விஜய் டிவிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு சைடு என்னடானா பிரியங்கா வசல்ஸ் மணிமேகலா அந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்குது, இன்னொரு சைடு என்னடானா இந்த பிக் பாஸ் வந்து பெரிய லெவல்ல ப்ரொமோஷனே பண்ணல. இப்ப இத்தனை வருஷம் நடந்த பிக் பாஸ் சீசனுக்கு செம்ம ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, அது ஆரம்பிக்கிற வரைக்கும் சரி, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரி சோசியல் மீடியா ஃபுல்லா பிக் பாஸ்னு அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த டைம் ஒரு சுத்தமா ஹைப் இல்லாத மாதிரி பெருசா எதுவுமே ப்ரொமோஷன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இந்த விபத்து நடந்துச்சுல, அதைவே வெளியே சொல்லி நம்ம ஒரு ப்ரொமோஷனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் இப்ப ரீசெண்டா ஒரு ப்ரோமோ விட்டாங்க பிக் பாஸ் பத்தி, அந்த ப்ரோமோ வந்து எனக்கு சுத்தமா ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லை. ஏதோ ப்ரோமோன்னு ஒண்ணு விடணும், 10 நாள் வந்து பிக் பாஸ் ஆரம்பிக்க போது நம்ம சும்மா இருக்க கூடாது, ஏதோ ஒண்ணு ப்ரோமோன்னு விடணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சே ஒழிய ஒரு பெருசா அந்த ப்ரோமோக்காக மெனக்கட்ட மாதிரி எனக்கு தெரியல. சோ இப்ப இதெல்லாம் வச்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதாவது வேற லெவல்ல ப்ரொமோஷன் பண்ணி வேற லெவல்ல ஒரு ஹைப்போட லான்ச் ஆகுற இதுக்கு முன்னாடி நடந்த பிக் பாஸ் சீசனே அதுக்கப்புறம் இந்த அங்க இருந்த கண்டஸ்டன்ட்லாம் லூஸ் மாதிரி பண்ணாங்கன்னு மக்கள் வந்து வெறுத்து தூக்கி போட்டாங்க. இப்ப இந்த வருஷம் நடக்க போறது ஒரு ப்ரொமோஷனும் பெருசா பண்ணல, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அபசகூடமான நியூஸ்லாம் வந்து நிறைய வருது. அண்ட் விஜய் டிவில பிரியங்கா மணிமேகலைன்னு அந்த பிரச்சனை வேற போயிட்டு இருக்குது. ஸோ விஜய் டிவி மேல மக்களுக்கு இருக்க ஒரு இதே பாத்தீங்கன்னா இந்த டிவியே இப்படிதான்ப்பா, அந்த பிக் பாஸ் நம்ம எதுக்கு பார்த்துட்டு அதுல இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று தான் பண்ணிட்டு இருப்பாங்க லூஸ் மாதிரி, நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்ப ஒரு மாதிரி ப்ரொமோஷனும் இல்லை, ஒரு மாதிரி நடக்கிறது எல்லாமே நெகட்டிவாவே போயிட்டு இருக்கு விஜய் டிவிக்கு. ஒன்னு இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதாவது ஹை லெவல் ப்ரொமோஷன் இருந்த சீசன்ஸே பாத்தீங்கன்னா அந்த கண்டஸ்டன்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க மக்கள். இது வரும்போதே ஒரு நெகட்டிவா தான் வருது. ஸோ இது எப்படி ஓட போகுது, அந்த கண்டஸ்டன்ட்ல என்ன பண்ண போறாங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் வர போறாங்க, அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க, இது எப்படி இந்த பிக் பாஸ் சீசன் வந்து நல்லா இருக்குமா இல்ல வந்து இதுவரைக்கும் நடந்ததை விட ரொம்ப மொக்கையா இருக்குமா, ஒரு மாதிரி ப்ரொமோஷனும் பண்ணாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னே வந்து. சரி ஓகே வரட்டும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நானும் அதான் சொல்றேன், வரட்டும் பார்ப்போம். கண்டிப்பா நம்ம வந்து வெற்றி செய்யாம இருக்க போறது இல்லை, அதுக்கு தான் நான் சொல்றேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வரட்டும், பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்க போகுது.
ஒவ்வொரு எபிசோடா வரட்டும், பார்த்துட்டு தரமான சம்பவம் என்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலா இந்த வருஷம் நடக்க போற பிக் பாஸ் சீசன்ல யார் டைட்டில் வின்னர் அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வந்து உண்மையிலே அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ல உள்ள போறாங்கன்னு வைங்களேன், யார் வந்து போவா அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து யார் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்க பேரையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் இதே மாதிரியே ஒரு நல்ல என்டர்டெயினான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.